இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ ஒரு புண்ணியவதிதான் உன் அம்மாவா இருக்கணும். உன் மனசுல எந்த குறையும் இல்லாம இருப்பேம்மா. இருக்கணும். பெத்த அம்மாவை எப்படிங்க தோக்கடிக்க முடியும்? அந்த மனச நான் எப்படிங்க புரிஞ்சுக்காம போனேன்? கோவில்ல வானதி அவ அம்மா கிருஷ்ணவேணி கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு என் அத்தை தான் முக்கியம், அவங்க சந்தோஷம் தான் முக்கியம், அவங்க தான் எனக்கு எல்லாமே, என் அம்மான்னு அவ சொன்னா. அவ எவ்வளவு உயர்ந்து நிக்கிறா. அவளை போய் சந்தேகப்பட்டு வருத்தப்படும்படி பேசிட்டேனே. வானதி என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நானே. இந்த விஷயத்துல நான் ஏன் அவளை அழ வச்சு வேடிக்கை பார்த்தேனே தெரியல, ஏன் கோவத்தை காட்டினேனும் தெரியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். சொன்ன கேளு, எல்லாம் சரியாயிடும். வேணும்னு பண்ணல, தெரியாம தானே பண்ண. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ வருத்தப்படாத. இல்லைங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். எப்படி நான் அவளை புரிஞ்சுக்காம போனேன்? இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணுவேன்னு தெரியலங்க. இந்த பிரச்சனையை எப்படி நான் தீர்த்து வைக்க போறேன்னு தெரியலங்க. எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறல, சொல்ல. எங்க போயிட்டு வர? இப்படி பேசாம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வானதி, மாப்பிள்ள தான் கேக்குறாருல்ல, என்ன ஏதுன்னு வாய் திறந்து பதில் சொல்ல. ஏன் அமுதா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற? நானா? ஏங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்னைக்குதான் என்ன பத்தி புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. ராஜி, நீ இருமா, நான் பாத்துட்டு வரேன். நீ இங்கே இரு. வானதி, நீ என்கிட்ட போய் சொல்ற, உண்மையை சொல்லு. கோவில்ல அவசர அவசரமா நீ போய் யார் பாத்துட்டு வர? வேணி அம்மாவா? வேணி அம்மானா கிருஷ்ணவேணி அம்மாவையா? அவங்க ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாமல இருந்தாங்க, குணமாய் வந்துட்டாங்களா வானதி? அவங்க நமக்கு எதிரி. அவங்கள பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நாங்க எல்லாருமே முதல்ல சொல்லிருக்குமா இல்லையா? ஏமா, உன் அத்தைக்கு பிடிக்காத கிருஷ்ணவேணிய நீ ஏன் போய் பார்க்கணும்? அப்பா, அவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்தாங்கப்பா. அவங்களுக்கு சரியானதா என்ன பார்க்கணும்னு ஃபோன் பண்ணாங்க. ஓ, கான்சியஸ் வந்ததும் அவங்க ஏன் உனக்கு ஃபோன் பண்ணணும்? மாப்ள, ஏன் மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா, பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் கண்டுக்காம இருக்கிறதுக்கு என்னால முடியாது. டேய் கார்த்திக். அப்பா, யாரு என்ன சொன்னாலும் வானதி இந்த வீட்டுக்குள்ள போக நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் அனுமதிக்க மாட்ட? என்ன உன் பிரச்சனை? இவ எங்க போயிட்டு வந்தான்னு கேளுங்க.
நீ வாசல்ல நிக்க வச்சு கேக்குற அளவுக்கு அவ எந்த தப்பும் பண்ணல. மா அவ பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. கார்த்திக், சம்மந்தியம்மா, யாரும் எதுவும் பேசக்கூடாது. வானதி, மா, நீ உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. ஏண்டி ஆர்த்தி, உன் அத்தை வானதிக்கு ஒரேடியா வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காங்க. வானதி கிருஷ்ணவேணியோட பொண்ணுங்கிற விஷயம் ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? மா, அத்தைக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கிருஷ்ணவேணி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வானத்தைய கையோட கூட்டிட்டு போறதுக்கு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலையே. இல்லடி, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை ராஜேஸ்வரி உண்மை தெரிஞ்சும் நம்மள மாதிரி வெளியே சொல்லாம உள்ளே வச்சிருக்காங்களோ? ஆனா கிருஷ்ணவேணிக்கு வானதி தன்னோட மகங்கிற விஷயம் இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்படின்னா நான் ஒன்னு சொல்றேன். பேசாம கிருஷ்ணவேணி கிட்டயே போய் வானதி தான் உங்க மகன்னு உண்மையை சொல்லிட்டா என்ன? இதுக்கப்புறம் வானதி கிட்ட போன்ல மிரட்டி பணம் பறிக்க முடியும்னு எனக்கு தோணல. அதனாலதான் கிருஷ்ணவேணி கிட்ட பேசி ஒரு 10-15 லட்சத்தையாவது நம்ம எப்படியாவது வாங்கிடணும். அடி போடி. ஏய், கிருஷ்ணவேணியோட பொண்ணுதான் வானதின்னு அந்த அம்மா கிட்ட சொல்ல போறோம்னா அதுக்கு எதுக்கடி 10 லட்சம் ரூபாய்லாம் கேட்டுக்கிட்டு? தப்பில்ல? நீயே யோசிச்சு பார். அந்த அம்மா 23 வருஷமா தான் பெத்த பொண்ண காணோன்னு கண்ணுல தண்ணியோட கதறிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் இவதான் உங்க பொண்ணுன்னு சொல்றனா அதுக்கு ஒரு 1 கோடியாவது வாங்கணும் ஆர்த்தி. எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணவேணி நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் யோசனைமா. நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கதாமா போகுது. சரி சரி, நம்ம பேசிட்டே இருக்க வேண்டாம், வா போலாம். உடனே வா. என்னடி உடனே வா? நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏதாவது தடங்கல் கடங்கல் வந்துரும்ல. ஒரு பக்கம் வானதி, ஒரு பக்கம் கிருஷ்ணவேணி, ஒரு பக்கம் ராஜேஸ்வரின்னு 3 பக்கம் 3 பேர் இருக்காங்க. இவங்க ஒருத்தர் சந்திக்கிறதுக்குள்ள நாம நடுவுல பூந்து 1 கோடி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடணும். புரியுதா?